2/6/2026 இன்று திருச்சியில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சங்கங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எர்த்மோஸ் உரிமையாளர்கள் எதுக்கு இன்றைக்கி ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படின்னா, உதிரி பாகங்கள் விலையேற்றம், டீசல் எரிபொருள் விலையேற்றம், இது போன்ற விலையேற்றங்களால் இந்த தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. இதை மேற்கொண்டு இது அரசாங்கத்தோட கவனத்தை கொண்டு போகிறதுக்காக நாங்கள் இதை இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டம் மூலமாக நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கும் கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸு, மேற்படி இந்த லைஃப் டேக்ஸு, இதுகளையெல்லாம் கட்டுக்குள் வைக்கணும். எங்கள் உரிமையாளர்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மேலும் இந்த குளம் குட்டைகளை தூர்வாரும் பொழுது அனைத்து மாவட்டங்களில் உள்ள இந்த சங்கங்களை, எர்த்மோஸ் உரிமையாளர் நல சங்கங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த தொழில் மூலமாக லட்சக்கணக்கான உரிமையாளர்களும் லட்சக்கணக்கான ஆப்ரேட்டர்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. விலையேற்றம் இல்லாதனால இது ரொம்ப அரசாங்கத்தில் வாங்கக்கூடிய கடன்களை கட்ட முடியாமல் எங்கள் உரிமையாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த காரணத்துக்காக எங்கள் தொழிலுக்கு தனியாக ஒரு வாரியம் அமைச்சு எங்கள் தொழிலை பாதுகாக்கணும்னு முதல்வர் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இதை ஒரு கோரிக்கையாக நாங்கள் இந்த சங்கத்தின் சார்பாக தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். கண்டிப்பாக நாங்கள் ஒரு 10-15 நாட்களுக்குள்ள முதல்வரையுமே சுங்கத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு அவர்களை சந்திக்க நாங்கள் உள்ளோம். இதுக்கப்புறம் அதை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலை நிறுத்த தேதியை அறிவிக்கலாம்னு நாங்கள் முடிவு செய்தோம். இந்த மீட்டிங்கோட முதல் நோக்கமே பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வாகனங்களுக்கும், அதாவது ஜேசிபி, எஸ்கேவேட்டர், டிப்பர், டோசர், இந்த மாதிரி எல்லா வாகனங்களுக்கும் ஒரே விலை. இனிமேல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வாடகை கிடையாது. எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ஜேசிபிக்கு இதான் வாடகை, எஸ்கேவேட்டருக்கு இதான் வாடகை, டிப்பருக்கு இதான் வாடகைன்னு பொதுவான ஒரு வாடகையை நாங்கள் அனைத்து மாவட்டங்களும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அனைத்து எர்த்மோஸ்காரங்களுக்கும் இந்த வாடகையை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். காரணம் என்னென்னா, நாங்கள் கடந்த சில வருடங்களாக ரொம்ப இன்னல்களை சந்திச்சிருக்கிறோம். ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாதாரண ஆட்கள் போய் எடுக்க முடியாது. அது யார் எடுப்பாங்கன்னா அரசியல் பிரமுகர் தான் எடுப்பாங்க. அதே போல் ஒரு கிராவல் அள்ள போகிறோம், என் வீட்டு தோட்டத்தில் அள்ளிட்டு ரோட்டுக்கு வந்தாலும் அதுக்கு நான் கப்பம் கட்டணும், யூனிட்டுக்கு 600 ரூபா கொடுக்கணும். ஏன் இதை அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடாது? அரசாங்கம் எடுத்து நடத்தினா அரசாங்கத்துக்கு நான் என்னவோ அதை கட்டிட்டு போகிறேன். நான் வேறு ஒரு தனிநபருக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை, இது அரசாங்கம் ஏற்று நடத்தணும்னு கேட்குறோம். அதே போல் எங்கள் தொழிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரப்பீஸ் வீடு இடிக்க போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல ஓனரையும் ஆப்ரேட்டரையும் வண்டியும் சிறப்பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய குலக்கொற்றம் பண்ணிட்டோம்? வண்டி போய் கூப்பிட்டு போகிறாங்க, வாடகை யார் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க தான் பொறுப்புன்னு காவல்துறைக்கு தெரிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எங்கள் வண்டியை தான் உள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் அதில் என்ன பாதிக்கப்படுறோம்? ஒரு மாதம் நின்னாலும் எங்களுடைய வாழ்வாதாரம் பறிப்போகுது. ஸோ இதனால் இனிமே கட்டடங்களை இடிக்க போகும்போது கண்டிப்பாக இந்த காவல்துறை அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமே தவிர எங்களை மாதிரி எர்த்மோஸ் உரிமையாளர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறோம். அதே போல் ஏரி குளங்கள் தூர் வரும்போது பார்த்திங்கன்னா 40%, 30% பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க. அவங்க எடுத்தது போக தான் மீதி வருது, ரோடு எல்லாம் போடுறதில்ல. ஸோ இனி எங்களை மாதிரி அமைப்புகள் வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் முதல்வர் ஆகிய நீங்கள் எங்களுக்கு நேரடியாக கொடுக்கலாம். நாங்கள் அதை நிரூபிச்சுக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 கிலோமீட்டரு வாக்கியா தூர் வர்றது ஒரே நாளில் வாரி கொடுத்துருக்குறோம். எங்கள் வண்டிகள், எங்கள்கிட்ட அத்தனை மிஷினரிகள் இருக்குது. நீங்கள் வெளியே கொடுக்கறதோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, அத்தனை வண்டி ஓடின மாதிரி இருக்கும். இன்றைக்கி அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்ககிட்ட தான் எங்ககிட்ட இருக்கிற வண்டியோட அவங்ககிட்ட இருக்குது ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது. அது இந்த ஆட்சியிலையும் அது அதே மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். எங்களை வாழ வைங்கன்னு சொல்லி முதல்வரை கேட்டுக்கிறோம். நேரடியாக கூடிய விரைவில் முதல்வரை சந்திக்க இருக்கிறோம்.